ஒரு வெள்ளைக்காரன், ஒரு அரேபியன், ஒரு இந்தியன் 3 பேருமே ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொண்டு வந்து தராங்க. அந்த ஸ்வீட்டு ஒருத்தருக்கு தான் பத்தும், 3 பேர்த்துக்கு பத்தாது. அந்த ஸ்வீட்டை வச்சுட்டு 3 பேரும் யோசிக்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்கிடுவோம், நாளைக்கு காலையில் யாருக்கு நல்ல கனவாக வருதோ அவங்க இந்த ஸ்வீட்டை வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு நைட்டு படுத்து தூங்கிறாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க 3 பேருமே. அப்போ அரபியன்ட்ட கேட்குறாங்க, நீ என்ன கனவு கண்ட அப்படின்னு. நான் கடவுளை பார்த்தேன். கடவுள் நீ ஒரு பெரிய பூந்தோட்டத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அங்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் ரசித்து எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு மொழிப்பு வந்துடுது அப்படின்னா. சரி, வெள்ளைக்காரனை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன கனவு கண்ட அப்படின்ட்டு. நான் அப்படியே நல்லா தூங்கிட்டேன். ஒரு அழகான தேவதை எனக்கு வந்தது. அந்த தேவதை எனக்கு நிறையா ஏழை பாளைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ளே விடிஞ்சிடுது அப்படின்ச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு கடைசியாக நம்மள்கிட்ட வந்தாங்க. நம்மால் என்ன சொன்னோம் அப்படின்னா, கடவுள் என் கனவுல வந்தார், ஆனால் உங்களுக்கெல்லாம் காலங்காத்தால் வந்திருக்காரு, ஆனால் எனக்கு நைட்டே வந்துட்டார். வந்தவர் என்ன சொன்னார், அட முட்டா பயல்களா, அவனுங்க 2 பேர் தான் குப்பரடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா நல்ல இனிப்பானதை ஒன்று வச்சுக்கிட்டு ஏன்டா நாளை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க, அவனுங்களாம் தூங்கட்டுண்டா, நீ போய் அதை எடுத்து சாப்பிடு, நீ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற அப்படின்னு கடவுள் சொன்னார். கடவுள் பேச்சை நம்ம மீற முடியுமா? அதனால் நான் நைட்டே எழுந்திரிச்சு போய் சாப்பிட்டு படுத்துட்டேன் அப்படின்னு ஒரு போடு போட்டான். ஒரு இளம் பெண்மணி ஒருத்தி குழந்தையோட கடற்கரைக்கு போயிருந்தான். குழந்தை கடல் அலைகளில் விளையாண்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு அலை அந்த குழந்தைய இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே இந்த பெண்மணி என்ன பண்ணான்னா ஓன்னு அழ ஆரம்பித்து கத்தி கூப்பாடு போட்டான். இதை பார்த்த கடல் தெய்வம் அவளுக்கு அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே அந்த குழந்தை திரும்பி வந்த சந்தோஷத்தில் அப்படியே அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி தழுவ முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த குழந்தையோட கால் செருப்பை கவனிச்சா. ஒரு செருப்பு இருந்துச்சு, ஒரு செருப்பு இல்லை. உடனே அதை பார்த்துட்டு ஓன்னு அழ ஆரம்பித்தான். சர்க்கஸ் கம்பெனியில் இருந்த ஒரு யானை திடீர்னு இறந்துட்டது. எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. அழுது முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 3 பேர் மட்டும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற 2 பொம்பளைங்க கேட்டாங்க, ஏப்பா அழுகிறீங்க, யானை மேலே ரொம்ப பாசமா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியே இல்லைம்மா, இந்த யானை செத்துருச்சு, இந்த யானையை புதைக்கிறதுக்கு குழியை எங்களை தோண்ட சொல்லிட்டாங்க, அதை நினச்சித்தாம அழுகிறோம். ஒரு சென்சஸ் எடுக்கிற அரசு அதிகாரி வந்தார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். மதுசூதனன். மனைவி பேர் மதுரவல்லி. பையன் பேர் நெப்போலியன். பொண்ணு பேர் ரம்பா. இவர் யார்? வேலைக்காரன். இவர் பேர் பீர் முகமது. என்ன வேலை செய்கிறீங்க? ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறேன் சார். எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரிஞ்சுது. என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், என்னன்னு தெரியலடா, ஒரு 2 நாளாக கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரியுது அப்படின்னு. அப்படியாடே, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி விலாசத்தை கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு நான் அந்த டாக்டரை போய் பார்க்கறதுக்கு போனேன். அந்த டாக்டர் பார்த்த உடனே இந்த மாதிரி என் நண்பன் அனுப்பிச்சாங்கய்யா அப்படின்னு. அப்படியா, சரிப்பா உட்காருன்னாரு. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி உட்காந்தேன். உட்காந்ததுக்கப்புறம் அவர் என்னை கூப்பிட்டாரு. நானும் போனேன். போனதுக்கப்புறம் அவர் சொன்னார், நல்ல வேலை தம்பி, நீ என்னை பார்க்க வந்த, இதே நீ வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்த அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணோம் அது இதுன்னு சொல்லி கண்ணை கெடுத்துருப்பாங்க அப்படின்னாரு. ஆமாம் சார், கவலைப்படாத, மருந்துலேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லி உட்காந்தப்போ அவர் என்ன பண்ணார், மருந்து கொடுத்தாரு. நானும் அவர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், கசப்பாக இருக்குது டாக்டர் அப்படின்னு. கசப்பாக இருக்கா? நான் கண்ணில் ஊற்றுனேன் அப்படின்னு. நீங்கள் எங்கே கண்ணில் ஊற்றுனீங்க, வாயிலையில் ஊற்றுனீங்க அப்படின்னு. அது கண்ணில் போட வேண்டிய மருந்து தம்பி, நான் தெரியாமல் உங்களுக்கு வாயில் ஊற்றி விட்டேன் அப்படின்னு. ஆஹா, நல்லா டாக்டர்கிட்ட மாட்டினோம் அப்படின்னு. கடைசியில் ஒரு வழியாக தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடியாந்தேன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. ஒரே வீட்டில் இருந்து 2 பேரும் பேசாமல் இருந்தாங்க. சாப்பிட வாங்கன்னு ஒரு சீட்டில் எழுதி காட்டுவா. அவனு நான் சாப்பிட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுவான். அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ் கிளம்புறேன்பா.
இவனும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்பா. நான் வர லேட் ஆகும்பா. இவனும் சரி பரவாயில்ல போயிட்டு வாங்கம்பா. ஒரு நாள் கணவனுக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும், மறக்காமல் எழுப்பி விடு, எனக்கு 5 மணிக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். படுத்தவன் காலைல எழுந்திரிச்சு பார்க்குறான், மணி 6. உடனே வீட்டுக்காரங்க கூப்பிட்டு திட்டுனா, என்னன்னு நினச்சிட்டு தெரியுற, நீ நான் 4 மணிக்கு எழுப்பிட சொன்னல, ஏன் எழுப்பிடலையோ? நான் தான் 4 மணி ஆச்சு எந்திரியான்னு சொல்லி அங்கே பேப்பர் வச்சுருக்கேன் பாரு உனக்கு பக்கத்தில், அதை பார்க்காம நீ தூங்கிட்டு என்னையே கேட்குறியான்னு. மிகவும் பெயர் பெற்ற ஒரு மத தலைவர் மனநல மருத்துவமனை ஒன்றினை பார்வையிட வந்தார். அங்கிருந்த நோயாளிகள் அனைவரையும் ஓரிடத்தில் உட்கார வைத்திருந்தனர். மத தலைவர் அவர்களிடம் பேச விரும்பினார். அங்கிருந்த அதிகாரிகள் மிகவும் மகிழ்வுடன் சம்மதித்தனர். அவரும் பேச ஆரம்பித்தார். மனநலமற்ற நோயாளிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒரே ஒரு நோயாளி மட்டும் அவர் பேசுவதை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய இமைகள் கூட அசையவில்லை. மத தலைவரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். மனநல மருத்துவமனை என்பதால் மத தலைவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த ஒரு ஆள் தீவிரமாக கவனித்தது குறித்து இவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பேச்சு முடிவிட்டதும் அந்த ஆள் எழுந்து போய் அங்கிருந்த வார்டனிடம் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தார். மத தலைவரும் தன்னுடைய பேச்சு குறித்து அவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். பின்னர் வார்டனிடம் அந்த ஆள் என்ன சொன்னார் என்று வார்டன் ஆவலுடன் வினவினார். வார்டன் சிறிது தயங்க விட்டு சொன்னார், என்ன கொடுமையடா சாமி, இவெல்லாம் வெளியே இருக்கிறான், நான் என்னடா பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க ஐயா அப்படின்னு சொன்னார். ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்திருந்தான். தரை துடைத்து காட்ட சொன்னார்கள். நன்றாக துடைத்தான். அடுத்து சின்னதாய் ஒரு இன்டர்வியூ. கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள். இமெயிலா? எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றான். கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா என்று அவனிடம் கேள்வியும் கேட்டுவிட்டு அப்படியே அனுப்பிவிட்டார்கள். வேலை இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கையில் $10 இருந்தன. அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான். பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றான். $10 லாபம் கிடைத்தது. மீண்டும் வெங்காய விற்பனை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டான். இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறக்கும் சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்திருந்தார். அவனுடைய இமெயில் முகவரி கேட்டார். வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க, இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறி விட்டீர்களா? உங்களுக்கு இமெயில் இன்டர்நெட் இதெல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாய் கேட்டார் வங்கி ஊழியர். அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைத்துக் கொண்டிருப்பேன். வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். ஒரு நாய் கடைக்கு வந்துச்சு. கடைக்காரர் விரட்டி விட்டார். திரும்ப திரும்ப அந்த நாய் கடைக்கு வந்துச்சு. என்னடா பெரிய ரோதனையா போச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த நாய் வாயில ஒரு சீட்டும் பணமும் இருந்துச்சு. கடைக்காரர் ஆச்சரியமா அந்த சீட்டை எடுத்து அதில் உள்ள சாமான்கள்லாம் போட்டு மீதி பணத்தையும் அதே பையிலையும் போட்டு நாய் கழுத்துல அந்த பேக்கை மாட்டி விட்டார். நாய் திரும்பி நடக்க ஆரம்பிச்சது. கடைக்காரர் சுவாரஸ்யமா அந்த நாய் பின்னாலேயே நடக்க ஆரம்பிச்சார். அந்த தெருவெல்லாம் கடந்து மெயின் ரோடுக்கு வந்துச்சு. அப்போ ரெட் சிக்னல். அந்த நாய் ரோட்டை கடக்காம அப்படியே நின்றுச்சு. கிரீன் சிக்னல் வந்த உடனே ரோட்டை கடந்து செல்ல ஆரம்பிச்சது. கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம். அது பின்னால அது வீடு வரைக்கும் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். அந்த நாய் ஒரு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டு கிட்ட நின்றுட்டு இருக்கு.
பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிற்கவும் ஒரு கரெக்டான பஸ்ஸு வந்த உடனே அந்த நாய் வந்து ஏற ஆரம்பிச்சது. ஏறி கண்டக்டரும் வாயில் இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சீட் டிக்கெட்டை கிழிச்சு அந்த நாய்கிட்ட கொடுக்குறாரு. கரெக்டாக ஒரு 3 ஸ்டாப் வந்ததும் அந்த நாய் வந்துட்டு இறங்கிருச்சு. கடைக்காரரும் அது பின்னாலேயே இறங்க ஆரம்பிச்சார். நாய் ஒரு தெருவை கடந்து அப்படியே வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வீட்டு முன்னாடி நின்று கதவை தட்ட ஆரம்பிச்சது. கதவை திறந்து ஒரு ஆள் வந்தார். நாயின் கழுத்தில் உள்ள பேக் எல்லாம் கலட்டி நாயை பிடிச்சி அட்டின்னு போட்டு சாத்துன்னு சாத்திட்டாரு. கடைக்காரர் ஓடி வந்து நிறுத்துங்க, ஏன் அடிக்கிறீங்க? அது எவ்வளவு பொறுப்பா? கடைக்கு போயிட்டு சிக்னலை மதிச்சு பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ அழகா வந்திருக்கு, நீங்க என்ன அதை போட்டு சாச்சான்னு சாத்திட்டு. அதுக்கு அந்த ஆள் சொன்னா, வீட்டு சாவி எடுத்துட்டு போகாம வந்து கதவை தட்டுது பாருங்க, நாய்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு. இதுல என்ன தெரியுங்களா, நமக்கு மேல உள்ள முதலாளிங்க மேனேஜருங்க எல்லாரும் இப்படித்தான். நீ எவ்வளவுதான் பொறுப்பா இருந்தாலும் உனக்கு நல்ல பேர் கிடைக்காது.